ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் பூமிதாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நம்ம முன்னாடி போஸ்ட் பண்ண அந்த டிக் லோன் இருக்குது இல்லையா, மானிய லோன், பிரதம மந்திரி கடன் திட்டம், அதோட எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொடுக்க போகிறேன். அதில் என்ன சின்ன அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அன்றைக்கி வந்து சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து ஒரு கொட்டேஷன் வாங்கிட்டு போய் பேங்க்கில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து இதில் 3 விஷயம் வந்து முக்கியமான விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம என்ன தொழில் பண்ணுறோம், இந்த தொழில் பண்ணலாமா, அந்த தொழில் பண்ணால் நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நம்ம வந்து ரெடி பண்ணணும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஏதாவது ஆடிட்டர் கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் இது வந்து யார் நம்ம தொழில் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நமக்கு எவ்வளோ நம்ம வந்து அதில் சோர்ஸ் போடுறோம், எவ்வளோ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், எவ்வளோ சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான அப்டேட் எல்லாம் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒரு தொழில் தொடங்கவோ இல்லை அந்த தொழிலை வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போவோம் நம்மளால் முடியும். ஸோ அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். இது ஃபஸ்ட் திங். செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கடன் வாங்க போகிறோம் இல்லையா, அந்த பேங்க்கில் நம்மளுடைய வரவு செலவு எப்படி இருக்குது. மேக்ஸிமம் நம்ம அந்த பேங்க்குடைய செக் லீஃபோ ஏதோ ஒன்று எங்கேயோ வெளியே கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது அது வந்து பவுன்ஸ் ஆகாமல் நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் வந்து இயர்லி எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மந்த்லி எண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மந்த்லி எண்டில் ஆவரேஜாக நம்ம எவ்வளோ அமௌண்ட் வைக்கிறோமோ எவ்ரி மந்த்து, அது வந்து நமக்கு மந்த்லி ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி நமக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லோன் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்ம எப்போவுமே நம்ம மற்ற நாள் வந்து ஜீரோ பேலன்ஸில் இருந்தால் கூட மந்த் எண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அப்போ வந்து இந்த 30, 31 தேதிகளில் எந்த வங்கியாக இருந்தாலும் அதில் வந்து நம்ம எப்படி மினிமம் ஒரு 5000 இல்லை ஒரு 10,000னாலும் குறையாமல் வைக்கிறது மஸ்ட்டுங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எங்கே போனாலும் லோனுக்கு எலிஜிபிளான ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3வது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொட்டேஷன் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த கொட்டேஷன் யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னா, ப்ராப்பராக ஜிஎஸ்டி கட்டி ஜிஎஸ்டி மெயின்டைன் பண்ணுற எந்த ட்ரேடிங் கம்பெனியாக இருந்தாலும் அந்த ட்ரேடிங் கம்பெனிக்கிட்ட நீங்கள் வந்து கொட்டேஷன் வாங்கலாம். அது வந்து நீங்கள் என்ன தொழில் தொடங்க போகிறீங்களோ, கிளாத்தாவோ இல்லை வந்து வேறு ஸ்டேஷ்னரி திங்ஸாவோ இல்லை வந்து மிஷினரிஸாவோ இல்லை வேறு என்ன மாதிரி அசசரிஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ, ஈவன் ஃபேன்சி ஐட்டமாக கூட இருக்கலாம், ப்ராப்பராக ஜிஎஸ்டி கட்டி ஜிஎஸ்டி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க ட்ரேடிங் கம்பெனிகள்கிட்ட நீங்கள் வாங்கணும். ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் லோன் வரல அப்படின்னா கூட ஒரு 3 மந்த்ஸ் இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மந்த்லி ஆவரேஜாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது நல்ல கரெக்டான ஒரு இடத்துல நீங்கள் வந்து கொட்டேஷன் வாங்கணும். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த பேங்க்கில் அதோட டீட்டெயில் கொடுத்துருக்க எந்த ஒரு இடங்களையும் செக் பவுன்சஸோ மைனஸோ நெகட்டிவோ வராமல் நம்ம பார்த்துக்கணும். இந்த 3 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எந்த பேங்க்லேயும் லோன் வாங்குறது ரொம்ப சுலபங்க. லோன் வாங்குறதுக்கு பற்றின ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு, இல்லை இந்த மானிய கடனுதவி பற்றின ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரோலில் என்னுடைய நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு நீங்கள் சேட் பண்ணி இல்லை கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.